இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த ஜூன் மாதத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கூட தேவன் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதார வசனமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21 நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டாம். அவை சில பாத்திரங்கள் பொன்னினால் செய்யப்பட்டிருக்குமா, சில பாத்திரங்கள் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும், சில பாத்திரங்கள் மரத்தினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள். பாத்திரங்கள் என்பது எதை குறிக்கிறதுனா நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா தான் பாத்திரம் என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். நம்முடைய பாத்திரம் எப்படியா, அது ஒரு ஆத்துமா தான் பாத்திரமாக இருக்கிறது. அந்த பாத்திரத்தை தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவருடைய கரத்தில் உபயோகமான பாத்திரமாக இருக்கணும்னா நம்ம கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த நற்கிரியையும் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ நம்முடைய பாத்திரங்கள் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். நம்ம வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருக்குது. சமைக்கிறதுக்கு என்று பாத்திரங்கள் வைத்திருப்போம். அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து நம்ம என்ன செய்வோம், சமைப்போம். அதுபோல தான் தேவன் நம்முடைய ஆத்துமா என்கிற பாத்திரத்தை அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கணும். நீங்கள் உங்களை பாத்திரத்தை சுத்திகரித்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய எல்லா அழுக்குங்களும் பாவங்களார நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை கனப்படுத்துகிறார். அப்போ தான் நம்ம கனப்படுத்துகிற பாத்திரமாய் மாறுகிறோம். எப்படி ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், நம்முடைய பாத்திரத்தை நாம் சுத்திகரிக்கும் பொழுது நம்ம பாவங்களார நம்மை கழுவும் பொழுது முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை கனப்படுத்துகிறார், எப்படி நம்மை கனப்படுத்துகிற பாத்திரமாய் வைக்கிறார் என்றால் நம்முடைய ஆத்துமாவில் அவர் வல்லமை வரங்களை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிறார். வல்லமை வரங்களினால நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிறார். அவருடைய சகல பரிபூரண நன்மைகளினால நம்மை நிரப்புகிறார். நீங்கள் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 9ஆம் அதிகாரம் 21-23 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கிருபா பாத்திரங்கள் என்று ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருபா பாத்திரங்கள் மேலே தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் வைக்கிறாரா. ஆமேன். அங்கே இன்னொரு பாத்திரமும் இருக்குது, கோபாக்கினை பாத்திரம். அந்த பாத்திரம் எதற்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னா அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பாத்திரங்கள் கிருபா பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய பாத்திரங்கள் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார். நம் உள்ளத்தை நிரப்புகிறார், நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். நம்முடைய இருதயத்தை உள்ளத்தின் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை வரங்களினாலும் அவருடைய சகல பரிபூரண நன்மைகளினாலும் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் சொல்லி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருடைய ஆத்துமாவை குறித்து அவர் சொல்லுகிறார். அவருடைய பாத்திரம் தேவனுடைய சகல பரிபூரண நன்மைகளால் நிரம்பி வழிந்ததுனால அவர் அப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். நான் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக மாற வேண்டும், நான் ஒரு கிருபா பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய எல்லா பாவங்கள இங்கே நீங்கள் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். ஹல்லேலூயா. எவைகளை விட்டு, நீங்கள் கீழே வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாவ இச்சைகளை விட்டு 3ஆம் அதிகாரம் அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா எவைகளை விட வேண்டும் என்று அங்கே போடப்பட்டிருக்கும். மனுஷன் எப்படி இருக்கிறானா, கொடிய காலத்தில் மனுஷன் எப்படி இருக்கானா, துரோகம் உள்ளவனாக இருக்கிறான், தற்பிரியனாக இருக்கிறான், அகந்தை உள்ளவனாக இருக்கிறான், தூஷிக்கிறவனாக இருக்கிறான், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான், நன்றி அறிதல் இல்லாதவனாக இருக்கிறான், பரிசுத்தம் இல்லாதவனாக இருக்கிறான், அன்பில்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு அவதூறு
அவதூறு செய்கிறவனாய், இச்சையை அடக்கம் இல்லாதவனாய், கொடுமைக்காரனாய், ஆமென் அல்லேலூயா, துணிகரம் உள்ளவனாய் இருக்கிறாய். இவைகளை விட்டு, இந்த பாவ இச்சைகளை, இந்த பாவ அழுக்குகளை எல்லாம் விட்டு விடும் பொழுதுதான் நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாறுறோமா? கிருபா பாத்திரமா மாறிடும். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன்தான் பரிசுத்தமாக்கப்பட்ட. அந்த பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு எஜமான் என்ன செய்யறாரா? கையில எடுத்து பயன்படுத்துகிறாரா. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்பும் பொழுது, நிச்சயமா நாம பேசும் பொழுது, நம்முடைய செயல்களில, நம்முடைய எண்ணங்களில, நம்முடைய கிரியைகளில அற்புதங்களை அவர் நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏன்னா நமக்குள்ள நிரப்பப்பட்டவர் ஆவியானவர், நமக்குள்ள வல்லமை வரங்கள் இருக்கிறது. அது நம்ம நிரம்பி 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 நம்ம அவைகளால் நிரப்பப்படும் பொழுது அது நிரம்பி வழிது மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாத்திரங்கள் நிரப்பப்பட வேண்டும். எதனால நிரப்பப்பட வேண்டும்? வல்லமையினாலும் வரங்களினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாய், நம்ம பாத்திரத்தை நிரப்புவதனால அநேகர் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க தான் கனத்திற்குரிய பாத்திரம். அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றார், உங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டால், நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால், உங்களுடைய எல்லா அழுக்குங்களும் அசுத்தங்களை நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டால், உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? நிரம்பி வழிய செய்கிற தேவனா, மற்றவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உடைந்த பாத்திரமா இருக்கலாம், இல்ல வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், இல்ல என்னுடைய பாத்திரம் ஓட்டையா இருக்குது, அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் சொல்றார், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நாளைக்கு நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்து மற்றவர்களுக்கு நமக்கு ஆசீர்வாதமாய் தருவார். ஹல்லேலூயா. வேதத்தில் வெறுமையான காலியான பாத்திரங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து அந்த ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு பாத்திரம் காலியா இருந்தது. நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு பாத்திரம் காலியா இருந்தது. அந்த பாத்திரத்தை எப்படி ஆண்டவர் நிரம்பி வழிய செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அவருடைய தாயாரும் ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கானா ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அந்த கல்யாணத்துல அங்க ஒரு குறைவு ஏற்படுகிறது. திராட்சரசம் அப்படின்னு இஸ்ரவேல் அவங்களுடைய திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் ரொம்ப ஸ்பெஷல். அப்போ அந்த திராட்சை ரசம் அங்கே குறைவுபட்ட போது மரியாள் என்ன செய்கிறாங்க? இயேசுவினிடத்தில் வந்து இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என் வேலை எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க போய் மரியாள் சொல்கிறாங்க, அந்த வேலைக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அங்கே அந்த இடத்துல அந்த கல்யாண வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருந்திருக்கும், காஸ்ட்லியான எல்லாம் நிறைய பொருட்கள் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எதன் மேலே பட்டது பாருங்க. நீங்கள் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்யாணத்தில் அவருடைய வீட்டில் நிறைய பொருட்களை பார்த்துருப்பார் அந்த கல்யாண வீட்டில். ஆனால் அவருடைய கண்கள் எங்கே பதிந்ததுன்னா, சுத்திகரிக்கும் முறைமையின்படியே இருக்கிற 6 கற்சாடிகள் மேலே அவருடைய கண்கள் பதித்தது. அந்த கற்சாடி எங்கே இருந்திருக்கும்? வெளியே தான் இருந்திருக்கும். ஏன்னா யூதர்கள் வெளியே போயிட்டு வரும்பொழுது அவர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் சுத்திகரித்து கொண்டு உள்ளே வருவார்கள். நல்லா சுத்தப்படுத்திட்டா உள்ளே வருவாங்க. அப்படி அந்த காரியத்திற்காக வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடிகள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய கண்கள் எதன் மேலே வைக்கிறது? எந்த பாத்திரத்தை மேலே அவர் நோக்கமாக இருக்கிறார்னா, தன்னை யாரெல்லாம் சுத்திகரித்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை எல்லா பாவங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை நீக்குங்கன்று யாரெல்லாம் பாவங்களை நீக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேல் தான் கர்த்தருடைய கண்கள் பதிய. அந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த 6 கற்சாடிகளை ஒருவேளை இயேசு கிறிஸ்து உள்ளே கொண்டு வந்திருப்பார். சமையல் அறைக்குள்ள அந்த கல்யாண வீட்டில் அந்த பந்தி விசாரிக்கிறாங்களா அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பார். அந்த கொண்டு வந்து 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே முதலாவதாக வெளியே வைக்கப்பட்டுள்ள அந்த 6 கற்சாடிகளை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து தண்ணீரை என்ன செய்றாங்க, நிரப்புங்கள், அவைகளை நிறைய நிரப்புங்கள். அங்கே நிரப்பப்பட்ட போது உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது நீங்க கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போகும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம ஒரு இந்த கற்சாடிகளை போல வெளியே ஒரு அவலட்சணமான ஒரு காரியத்தில் காணப்படுக்கலாம், ஒரு அவலட்சணமான ஒரு பாத்திரமா நம்ம ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து உள்ளே கொண்டு வந்து அவர் என்ன செய்ய, தண்ணீரினால் நிறைய நிரப்பும் பொழுது ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. அந்த குறைவு அங்கே என்ன செய்யுது, மாறுகிறது. விசாரிப்பு அந்த வேலைக்காரர் கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குதா, அந்த பந்தி விசாரிப்பை கொண்டு போகும் பொழுதே அற்புதம் நடந்து அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குறைவு, அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே இருந்த ஒரு குறைவு ஆண்டவர் அங்கே மாற்றினார், நிரம்பி வழிய செய்தார். தண்ணீர் அங்கே வெறும் தண்ணீர், மனமற்றது, நிறமற்றது, டேஸ்ட்டு கிடையாது. அப்படி இருக்கிறீங்களா நீங்கள்? என் வாழ்க்கை எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக வரல, என்னை யாரும் விரும்பலை, நான் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். உங்களை தான், உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்ப அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உங்களை நிறைய நிரப்பி உங்கள் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த திராட்சை ரசம் என்பது, திராட்சை செடியை வேதத்தில் 3 மரங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒப்பிட்டு சொல்வார். ஒன்று திராட்சை செடி, 2வது அத்தி மரம், ஒலிவ மரம். இந்த திராட்சை செடி குடும்ப வாழ்க்கை இஸ்ரவேலருடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து அவர் ஒப்பிட்டு சொல்வார். அத்தி மரம் அவருடைய அரசியல் வாழ்க்கை, ஒலிவ மரம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒப்பிட்டு சொல்வதை நான் பார்க்கலாம். அப்போ இந்த திராட்சை ரச குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குறைவை ஆண்டவர் என்ன செஞ்சார், நிறைவாக்கினார், நிரம்பி வழிய செய்தார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்ம அவசரப்படக்கூடாது. ஆண்டவரை அவசரப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கக்கூடாது, அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேலைக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குறைவை நான் நிறைவாக்குகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பாத்திரத்தை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு நிரம்பி அந்த குறைவை நீக்கி, அந்த கானாவூர் கல்யாணத்தில் இருக்கிற குறைவை நீக்கி அங்கே நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியாய் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அதனால நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய உள்ளத்தை, இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவை நீக்கி நம்முடைய பாத்திரத்தை நிறைய நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக இங்கே மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியம். முதலாவதாக கற்சாடிகளை என்ன செஞ்சார் ஆண்டவர், கற்சாடிகளை நிரம்பி வழிய செய்தார். இங்கே ஒரு காரியத்தை பார்க்குற, கூடைகளை 12 கூடைகளை நிறைய செய்தார் சொல்லி பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. வனாந்திரத்தில் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாள் தங்கியிருந்தார்களாம். 3 நாள் தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தைகளை, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை பிரசங்கித்த பொழுது 3 நாள் கழித்து என்ன முடிந்து ஆண்டவரை அவங்களை அனுப்ப போகிறாரு. அப்போ அனுப்பும் பொழுது ஜனங்களை இயேசு கிறிஸ்து வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாமல் இப்போ சீஷர் இடத்துல கேட்குறாரு, இவங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், ஏன்னா 3 நாள் என்கிட்ட வார்த்தைகளை கேட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது நான் வெறுமையாக அனுப்ப மனசு எனக்கு இல்லை, அதனால் இவங்களுக்கு ஏதாவது போஷித்து நான் அனுப்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே அவரிடத்துல இருந்தது சீடர் சொன்னாங்க, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறார், அவங்களை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு. ஒன்று அந்த கூடை, அந்த சின்ன பையன் அந்த கூடையில் வச்சிருப்பான் அந்த 5 அப்பமும் 2 மீனும். அந்த கூடையை ஆண்டவர் இடத்துல கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து சீஷர்கிட்ட கொடுக்கிறாரு. சீஷர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் பார்த்தீங்கன்னா 5000 பேர், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்போ பெண்களும் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 20000 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல, அந்த வனாந்தரமான இடத்துல சாயங்கால வேளையில் அவங்களுக்கு என்ன செஞ்சாரா, அவங்களெல்லாம் அழகாக பந்தி அமர செய்து, அழகாக நீட்டாக அவங்கள ஒழுங்காக உட்கார செய்து, அவங்களுக்கு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன செஞ்சாரா,
அவங்களுக்கு 5000 புருஷர்கள் 20,000 பேர் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். 20ஆம் வசனம் எல்லாரும் 14 மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. 3 நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்களாம். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. 5 மீன் 5 அப்போ 2 மீனை எவ்வளோ 20,000 பேர் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை, அங்கே 6 கச்சாடிகள் ஆண்டவர் நிறைய நிரப்ப செஞ்சார். இங்கே கூடைகளை நிறைய நிரப்பினார்கள். கூடைகள் என்ன செஞ்சாங்களா? நிறைய எடுத்தார்கள். அந்த மீதம் அப்பத்தையும் மீனையும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். முதலாவதாக ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். 2வதாக நம்மக்கிட்ட இருக்கிறத கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவர் கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இதை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதித்து தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மளுடைய அந்த கூடையை நிறைய நிரப்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம புலம்பிட்டே இருப்போம், கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இது பத்தாது, அதாவது அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லை, கொஞ்சத்தை எடுத்துன்னு போய் ஆண்டவருடைய கரத்தில் வச்சு, ஆண்டவரே இதை எனக்கு ஆசீர்வாதம், கொஞ்சம் வருமானமா ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே, இந்த மாதம் முழுசும் எனக்கு அது போதுமானதாக இருக்கணும், நான் மீதத்தை எடுக்கணும், அடுத்த மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எனக்கு இது போதுமானதாக இருக்கணும், என்ன இந்த மாதம் முழுவதும் போஷிக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல நம்ம கொடுக்கறது இல்லை, கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதித்தாங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே என்ன செஞ்சார்? 12 கூடை நிறைய நிரப்பினார்களாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நம்ம கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர், போஷிக்கிறவர் அவர் தாங்க. ஹல்லேலூயா. சரீரத்தை மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல, ஆத்மாவையும் போஷிக்கிறவர் அவர் தான். ஏன்னா நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொடுக்கும் பொழுது முதலாவதாக நம்ம தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும், குறைவை நீக்குவார், நிரம்பி வழிய செய்வார். 2வது நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தரிடத்துல கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே ஆசீர்வாதித்து தாங்க என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்? நிறைய நிரப்பி மீதத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். 3வதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே இங்க கற்சாடிகளே ஆண்டவர் நிரம்பி வழிய செய்தார், கூடைகளை நிரம்பி இங்கே படகை நிரம்பி வழிய செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அவர் பார்க்குறார், அந்த இடத்துல அந்த கெனசரேத்து கடல் அருகே பார்க்கிறார். நிறைய படகுல எல்லாம் மீன் இருந்திருக்கும், பார்த்துருப்பார். ஆனால் 2 படகு மட்டும் காலியாக இருந்ததான். அது ஒன்று அதில் ஒரு படகு சீமோன் பேதுருடையா இருந்தது. அப்போ ஆண்டவர் சீமோன் பேதுருவை கூப்பிட்டு, உன் படகு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்றார். அவர் படகு கொடுத்தோடனே அந்த படகுல ஏறி என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு தேவ ராஜ்யங்களை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர் சீமோன் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ உன் படகு எடுத்துகிட்டு போய் ஆழத்தில் கொண்டு போப்பா அப்படின்றார். ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்றார். நீங்கள் இங்கே ஒரு காரியத்தை நோட் பண்ண, வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே சொல்கிறார் பேதுரு, ஆண்டவரே ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களுக்கு அகப்படவில்லையா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்னுடைய படகை கொண்டு போய் வலையை ஆழத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், வலையை போடுங்கள் அப்படின்றார். ஆனால் இவர் போய் வலையை போட்டார். ஆனால் அதில் திரளான மீன்கள் அகப்பட்டது தான். ஆனால் வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் சொல்கிறார், வலைகளை போடுங்கள். ஆண்டவருக்கு தெரியும் நிறைய பிடிக்க போகிறாங்க மீன்களை. ஆனால் இவர் எடுத்துன்னு போய் வலையை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் அப்படின்னு கொண்டு போன பிறகு வலை கிழியத்தக்கதாக மீன்கள் வருது. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள அவர் என்ன செய்கிறார்? உதவிக்கு அழைத்து எல்லா படகுகளிலும், அந்த 2 படகு நினச்சிருக்கேன் நான், 2 படகு தான் காலியாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, அதை தான் அவர் யூஸ் பண்ணிப்பார். அந்த 2 படகுகள் என்ன செஞ்ச நிரம்பி வழியத்தக்கதாக, நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிடித்தார்கள், அவர்களுக்கு பிரமிப்பு உண்டாது. 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எவ்வளோ ஒரு பெரிய பிரமிப்பு உண்டானது, அந்த இடத்துல பயங்கரமா பிரமிப்பு உண்டானதா. ஆமேன். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்று சொன்னார். அப்போ முதலாவது இங்கே வலையை கொடுத்தான் ஆண்டவருக்கு.
வலையை கொடுத்ததுனால ஆண்டவர் சும்மா விடலை. வலையை நீ படகை எனக்கு கொடுத்தியே, அதனால் உன் படகு வெறுமையாக இருக்குன்னு சொல்லி படகை நிரப்புறார். வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம செய்வார், நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வார். வார்த்தையின்படி செய்யணும். வலையை போடுங்கள் சொன்னால் இவர் வலையை மட்டும் வலைகளை போடுங்கள் அப்படின்றாரு, இவர் வலையை போடுறாரு. வலைகள்னால் நிறைய வலைகளை போடுங்க அப்படின்றாரு. ஆனால் வார்த்தையின்படி, ஆனாலும் அங்கே ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் நிரம்பி வழிய செய்தார். நம்ம வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிய வேண்டும். தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம நடக்கும் பொழுது அங்கே படகுகளை நிரப்பினார்களாம். மீன்கள், திரளான மீன்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு ஆத்துமா மீன்கள்னா ஆத்துமாவில் அவர் பிரசங்கித்த போது 5000 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். மீன்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே மாற்றினார். அவருடைய பிரசங்கத்தில் அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியணும்னா, அவங்க வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கும். சுத்திகரிக்கிற முறைமையின்படி 6 கற்சாடிகள். அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனத்தை 3 நாளை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் தேவ ஜனங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ நம்முடைய பாத்திரத்தை நம்ம சுத்திகரிக்கும் பொழுது, ஆமென், நம்முடைய பாவங்களை நம்ம நீக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பாத்திரத்தை நிரப்பி என்ன செய்கிறார், நிறைய நிரம்பி வழிய செய்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய். ஒருவேளை நீங்கள் வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம், ஒருவேளை நான் ஓட்டையான பாத்திரமாக இருக்கிறேன், உடைந்து போன பாத்திரமாக இருக்கிறேன். ஆண்டவர் மீண்டும் உங்களை வணைய அவர் விரும்புகிறார். அப்போ மண்ணின் மேலே எப்படி ஒரு குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அப்படியே தேவனுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ உடைந்து போன பாத்திரமாக இருக்கலாம், வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம், நீ வெட்கப்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், இல்லை உன்னை காலியான பாத்திரமாக இருக்கலாம், இல்லை நீ வெறுக்கப்பட்டு வெளியே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய காரியம் இவைகளை விட்டு விலகி, ஆமென், அசுத்தங்களை, பாவ இச்சைகளை எல்லாம் விட்டு விலகும்போது கர்த்தர் நம்முடைய கரத்தில் அவர் எடுக்கிறார், உபயோகப்படுத்துகிறார். எந்த நற்கிரியையும் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் அப்பா, ஜூன் மாதத்தில் உரிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். கனத்திற்குரிய பாத்திரமாய், அமே, எங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இந்த நாளிலே மாற்ற போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை தகப்பனே சப்பா, நாங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சூழ்நிலை வனாந்தரமாக இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, என்னுடைய படகு ஆண்டவரை நிரப்பப்படாமல், எல்லார் படகும் நிரப்பப்பட்டிருக்கு, என்னுடைய படகு நிரப்பப்படாமல் இருக்கலாம். ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆத்துமாவே, எங்கள் ஆவியை ஆண்டவரை நிரப்புகிறவர், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை வரங்களினாலும், ஆமென், தேவனுடைய சகல பரிபூர்ண நன்மைகளால் எங்களை நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அப்பா, இந்த நாளில் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க கட்டளையிடும்படியாய் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகின்றாச்சா. ஆண்டவரே, எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு, எங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், ஆமென், கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் படியே எங்களுடைய காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, எங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய், ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிரப்பப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர, ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவரே எங்களை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் சாபமான பாத்திரமாய் இருக்கக்கூடாது தகப்பனே. அப்பா, கோபாக்கினை பாத்திரமாய் இருக்கக்கூடாது ராஜா. உடைய கரத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்தி எங்களை கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.